إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيله العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الخير هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது அன்னவர் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்றும் காரியங்களில் மிக கெட்டது அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் காட்டி தராத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதும் அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்களாகும், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகளாகும், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் இந்த செய்தியை மக்களுடைய மனதில் ஆழ பதிவு செய்ததின் காரணத்தினால் நானும் இந்த செய்தியை உங்களுடைய மனதில் ஆழ பதிவு செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. இந்த தலைப்பை கொடுத்தவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஓர் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இறுதி வேதமான திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டால் பல பிரிவுகளாக பல கூறுகளாக நாம் பிரிந்து கிடப்பதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் அந்த செயலின் மூலமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைகள் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் என்ன, இஸ்லாம் எதை ஏவுகிறது, இஸ்லாம் எதை தடுக்கிறது என்பதை பற்றி அறியாமல் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அநேக காரியங்களை இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலானவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக கூறி காட்டுகின்றான். இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து
ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுகிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயம் 172வது வசனத்துல சொல்றான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ وَذُرِّيَّتِهِمْ ஆதமுடைய சந்ததிகளை ஆதமுடைய முதுகுத்தண்டில் இருந்து நாம் வெளியேக்கி ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாம் நிறுத்தி நாம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் சொல்றான், அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை படைத்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைத்தது நான் அல்லவா? ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து இந்த உலகம் அழியக்கூடிய கடைசி தருணம் வரை பிறக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் வெளியேக்கி எல்லாரிடத்திலையும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் நான் அல்லவா என்று கேட்கும் பொழுது, காலு, நாம் எல்லோரும் சொன்னோம், பலா ஷஹிதுனா, பலா உண்மைதான் யா அல்லாஹ், என்னை படைத்தது நீதான், ஷஹிதுனா அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று நாம் கூறியதை அல்லாஹ் நினைவு கூறுகிறார். மேலும் அல்லாஹ் சொல்றான், அந்த கூலோ யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல என்கிட்ட வந்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன? இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின், நான் இதை பற்றி அறியாதவனாக இருந்து விட்டேன், மறுமை நாளை பற்றி அறியாதவனாக இருந்து விட்டேன், நான் வழி தவறிவிட்டேன் என்று நீங்கள் என்னிடத்துல சொல்லக்கூடாது. அல்லாஹ் கண்டிஷன் போடுறான். அந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த கூலோ, இன்னும் நீங்க சொல்லக்கூடாது. என்ன? இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கப்ல வ குன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹிம், யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்கள் உனக்கு இணை வைத்தார்கள், அதற்காக வேண்டி நாங்க என்ன செய்யறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் உகலிக்கும் அவன் பிமா ஃபாதல் முபத்திலன், இந்த அநியாயக்காரர்கள் செய்ததற்காக வேண்டி எங்களை தண்டிக்க போறியா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி என்ன? ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு நினைவு கூறுகிறார், நமக்கு ஞாபகப்படுத்துறான், நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதன் மறதி உடையவன், கவனமற்றவன், அவனுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லிட்டு, வகதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத், நம்மளுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துறோம், நம்மளுடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம். வலஅல்லஹும் யுர்ஜஊன், நீங்கள் ஒவ்வொருவர்களும் நாளை மறுமை நாள்ல என்கிட்ட வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருவர்களும் என்னிடத்தில் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள், உங்களுடைய முன்னோர்களை பின்பற்றி விடாதீர்கள், உங்களுடைய முன்னோர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள். அதற்கு முதல் செய்தியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் அந்த உலகத்திற்கு அனுப்புறான். இந்த உடன்படிக்கை எல்லாம் எடுத்து அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பும் பொழுது, குல்லஹு மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவர்களும் இங்கிருந்து செல்லுங்கள், நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஒரு தூதர் மூலமாக உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பற்றி பிடிக்கிறார்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்,
அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பும்போதே சொல்லி அனுப்புறான். இதுதான், இப்படித்தான் நீங்க இந்த உலக வாழ்க்கையில நீங்க வாழ போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த அறிவிப்பின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமை நாள்ல நீங்க சொர்க்கம் வந்துருவீங்க. என்னுடைய அறிவிப்புக்கு நீங்கள் மாறு செய்தால், என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாற்றமாக உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு நரகம் இருக்குது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹுவினுடைய மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதே, இது அல்லாஹுவினுடைய மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பி இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதர் மக்களிடத்தில் சொல்லும் போதெல்லாம் இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த மார்க்கம் இருக்குதே, இது அல்லாஹுவினுடைய மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامَ دِينًا, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் தேர்வு செய்கிறார்களோ فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தை கை சேதப்பட்டு நிற்பீங்கங்கறாங்க. அல்லாஹ் சொல்லாததை, அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாததை யார் தங்களுடைய மார்க்கமாக, யார் தங்களுடைய செயல்பாடாக மார்க்கமாக செயல்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து அது ஏற்கப்படாது. ஏற்கப்படாதது மட்டும் இல்ல, நாளை மறுமை நாள கை சேதப்படுவீங்கிறாங்க. என்ன கை சேதப்படுவோம்? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எனக்கு வாய்ப்பை கொடுத்தான், வசதியை கொடுத்தான், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ஆனால் இவ்வளவையும் பெற்றிருந்த நான் மார்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லையே, அல்லாஹ்வினுடைய சட்டத்தை அறிந்து கொள்ளவில்லையே, என்னை படைத்தவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை என்னுடைய இறைவன் எனக்கு தெளிவுபடுத்தி இருந்தானே, அப்படி தெளிவுபடுத்தியிருந்தும் நான் அதை பின்பற்றவில்லையே என்று அவன் கை சேதப்படுவான். புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கப்பல்ல பயணம் செய்யறோம். அந்த கப்பல்ல பயணம் செய்யும் பொழுது அந்த கேப்டன் சொல்றான், எல்லாமே லைஃப் ஜாக்கெட் போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லது பிளைட்ல போகும்போது நீங்க எல்லாமே பாராசூட் பேக்க போட்டுக்குங்க சொல்றார். நீ என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அப்ப அந்த பிளைட் ஒரு பிரச்சனை ஏற்படுது நடுவானில். அப்ப கேப்டன் சொல்றார், குதிங்கிறார். உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு இதுதான், இதை விட்ட வேற வழி இல்லை, நீங்க குதித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பாராசூட்டோட குதிங்கிறாங்க. அப்ப பாராசூட் போட்டவங்க எல்லாம் குதிச்சுட்டான். அவன் போடாததுனால கடன் தத்தளிக்கிற எப்படி இருக்கும்? இதே போலதான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை பார்ப்பீர்கள், நரகத்தினுடைய வேதனையை பார்ப்பீர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அவகாசத்தை கொடுத்தானே, வாய்ப்பை கொடுத்தானே, வசதியை கொடுத்தானே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நான் அறிந்து கொள்ளவில்லையே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லையே. இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய இன்பம் என்னை அல்லாஹ்வினுடைய பாதையில் இருந்து, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதிலிருந்து என்னை பாராமுகமாக ஆக்கிவிட்டதே என்று அவன் கை சேதப்படுவான். இந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா
அல்லாஹ் சொல்றதை கேளுங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? என்னிடமிருந்து வரக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லணும். இதையே தான் நீங்களும் பின்பற்ற வேண்டும், இதையே தான் நீங்கள் மக்களுக்கும் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா முபத்தில லிகலிமாத்திஹி, இந்த மார்க்கத்துல எந்த மனிதர்களுடைய சுய கருத்து இருக்கக்கூடாது, எந்த மனிதனுடைய தலையிடுதல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய ஒரு வார்த்தையை மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த மனிதனுக்கும் இல்லை, அது நபியாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வினுடைய சட்டம் என்றால் அல்லாஹ்வினுடைய சட்டம் தான். அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நபி கூட செய்யக்கூடாத, செய்ய முடியாதுங்கிறான். அப்படி என்றால் நபி வழி எது? அல்லாஹ்வினுடைய சட்டத்தை பின்பற்றுவதுதான் நபி வழி. அல்லாஹ்வினுடைய சட்டத்தை பின்பற்றுவதுதான் நபி வழி என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இதையே தான் தூதர்மார்கள் மக்களுக்கு போதித்தார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வைதா துத்ரா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான வேதத்தை இவர்களுக்கு மத்தியில் நாம் தெளிவுபடுத்தும் பொழுது, காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅத்தினா பிகுர்ஆனின் கைர ஹாதா, இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? மக்கத்து இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த குர்ஆன் வேண்டாம், எங்களுக்கு வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்குங்கறாங்க. இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லது இதை மாத்தி கொண்டு வாங்க, இதுல ஒரு சில சட்டங்கள் எங்களுக்கு பிடிக்கல, அந்த சட்டத்தை மாத்தி கொண்டு வாங்க, சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால நீ மாத்தி கொண்டு, ஒண்ணு குர்ஆன வேற குர்ஆனை கொண்டு வா, அல்லது இந்த குர்ஆன்ல சில மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மாயகூனு லி அன் உபத்தில மின் தில்காய் நஃப்ஸி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா, என்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நான் கேட்கிறேன், இதை மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய தூதரை சொல்கிறான், இன் அத்தபி இல்லா மா யூஹா இலைய, நான் பின்பற்றுவதே அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுதான். இந்த மக்களுக்கு என்ன சட்டமோ அது மாதிரி சட்டம் தான் எனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னி அகாஃபு இன்னி அஸைது ரப்பி அதாப யௌமின் அலீம், இதற்கு மாற்றமாக யார் செயல்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான வேதனை இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம், அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு அதை சொல்வதற்காக வேண்டிதான் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், லகத மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பேருபகாரம் செய்தான். இது பஅஸஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் தேர்வு செய்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வினுடைய வசனத்தை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுகிறார். வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். வ யுஅல்லிமுஹுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன் கானு மின் கப்லு லஃபீ ضلال முபீன், இதற்கு முன்னால் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். யார சொல்றாங்க? யாரு குர்ஆனை மாற்றி கொண்டு வாங்கன்னு சொன்னார்களோ, யார் இந்த குர்ஆனில் சில மாற்றங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களோ, அவர்களை பார்த்து ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்
அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறீர்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்றால் இந்த வேதம் தான் உங்களை தூய்மைப்படுத்துகிறது. உங்களை இந்த வேதம் தான், திருமறை குர்ஆன் தான் உங்களை தூய்மைப்படுத்துகிறது. உங்களுக்கு அறிவை கொடுப்பதும் இந்த வேதம் தான். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மக்கத்து மக்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் இதை முழுமையா புரியும். மக்கத்து மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லி காட்டுகின்றானே, அந்த இறை நிராகரிப்பாளர்கள் யார் தெரியுமா? நம்மளுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களும் முஸ்லிம்கள். எப்படி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்த அந்த சமுதாயம் தான் அரேபிய மக்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி வைத்த அந்த ஆலயமான கஅபத்துல்லாவை பாதுகாத்து, அந்த அல்லாஹ்வினுடைய ஆலயமான அந்த கஅபத்துல்லாவை நிர்வாகம் செய்து, அந்த அல்லாஹ்வினுடைய ஆலயமான கஅபத்துல்லாவிற்கு ஹஜ் செய்யக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு பேருபகாரம் செய்தவர்கள் அந்த மக்கத்து மக்கள். அந்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், யாரே அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு பேருபகாரம் செய்கிறார்கள், அவருக்கு உணவுலேருந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறாங்க. அந்த மக்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள். ஏன்? எதனால? அந்த ஆலயமான கஅபத்துல்லாவில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று பல சிலைகளை அங்கே கஅபத்துல்லாவில் நிறுவினார்கள். யாருக்கு சிலை வைத்தார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். ஃபத்ஹுல் மக்காவின் போது, மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிலையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிலையையும் தூக்கி எறிஞ்சு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடைக்கிறதுக்குள்ள சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறி கேட்பவரும் அல்ல. அந்த ஈட்டிய கையில வச்சு குறி சொல்ற மாதிரி ஒரு சிலையை நிறுவி வச்சிருந்தாங்க. தூக்கி போட்டு உடைச்சிட்டு சொன்னாங்க, நீ அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்தாலும் சரிதான், கொள்கை மட்டும் இல்லை என்று சொன்னால், ஏகத்துவம் மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சட்டத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ ஒரு காலமும் முஸ்லிமாக ஆக முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில் என்ன சொல்லுவோம்? அவர்களாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். ஆனால் நாம் யார் யாருக்கோ, அது யார் யாரையோ, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாதவர்களை அடக்கம் செய்து அவர்களிடத்துல போய் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னருமை சமுதாயமே, நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. தேவையுடையவர்கள் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்களா? உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்ற மாட்டேனா? உங்களுக்கு நான் கொடுப்பவன் அல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். என்னை விட்டு விட்டு காது கேட்காதவங்களை, யாரு? இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, யார் மரணித்தார்களோ அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், செவியேற்பார்கள் என்று யார் நம்புகிறார்களோ அல்லாஹ்வை பொய்ப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றது பொய், நான் நினைக்கிறதா உண்மைன்னு ஆயிடும். யார் சிலைகள் இடத்துல, அதாவது யார் அடக்கம் பண்ண தர்கால போய் நின்றுகிட்டு அடக்கம் பண்ணவர்கள்ட்ட போய் கையேந்திரார்களோ இவர்கள் அவுலியாக்கள், மகான்கள், இவர்கள் நாங்கள் கேட்டால் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவர்களை நபியே நீர் கூட செவியேற்க செய்ய முடியாது. நபிக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை. அப்படி யார் நம்புகிறார்களோ, செவியேற்பார்கள் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பொய்ப்படுத்தி விட்டார்கள். இதுதான் மக்கத்து இறை நிராகரிப்பாளர்களுடைய கொள்கையாக இருந்தது. மக்கத்து இறை நிராகரிப்பாளர்களுடைய கொள்கை இதுதான். அல்லாஹ்வினுடைய ஆலயமான கஅபத்துல்லாவை நிர்வாகம் செய்து கொண்டு, ஹஜ் செய்யக்கூடிய மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாக்கும் ரசூல், இந்த தூதர் எதை உங்களுக்கு ஏவினாரோ அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். ஃபஹுதுஹு, அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வமா நஹாக்கும் அன், எதையும் பக்கம் திரும்பாதீர்கள் என்று இந்த தூதர் தடுத்தார்களோ ஃபன்தஹு, அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இணை வைப்புக்கு எதிராக மக்காவில் மட்டும் ஏறத்தாழ 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 13 வருட காலங்கள் இந்த இணை வைப்புக்கு எதிராக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு ஒரு மாபாதக செயல். அந்த இணை வைப்புக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களம் கண்டார்கள். அதுதான் நபி வழியினுடைய முதல் அம்சம். நபி வழியினுடைய முதல் அம்சமே இணை வைப்பில் இருந்து மக்களை விடுவிக்க செய்வது. அதற்கு அடுத்ததாகத்தான் தொழுகை, இன்ன பிற கடமைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். மேலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வர் ரசூல், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அல்லாஹ்வினுடைய அருள் வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க சொல்லிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி, என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் யதுகுலூனல் ஜன்னா, சொர்க்க போவாங்க, இல்லாமன் அபா, இவர்களை தவிர. கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, மை அபா, அபா என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதானி தகலல் ஜன்னா, எனக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ ஃபகத் அபா, அவர்கள்தான் என்னை மறுப்பவர்கள். அப்படி என்றால் அல்லாஹுவினுடைய தூதருக்கு நாம் மாறு செய்தால் அல்லாஹுவினுடைய தூதரை மறுப்பவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹுவினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமா? அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுறோமா? எதுல கட்டுப்படுறோம்? கொள்கையில கட்டுப்படுறோமா? அல்லாஹ் ஏகத்துவத்தை போதிக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு வந்த ஒட்டுமொத்த இறை தூதர்களும் அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் முதல் அம்சம் அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. இதைத்தான் போதித்தார்கள். நபி வழியினுடைய முதல் அம்சம் இதுதான். நாம என்ன செய்கிறோம்? அந்த நபி வழியை பின்பற்றுகின்றோமா? அந்த ஏகத்துவத்தை பின்பற்றுகின்றோமா? அல்லது இணை வைப்பின் பக்கம் செல்கின்றோமா? ஏகத்துவத்தின் பக்கம் நான் சென்றால், அல்லாஹ்வினுடைய சட்டத்தின் பக்கம் சென்றால் நாம் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். நாம் ஏகத்துவத்தின் பக்கம் இல்லை என்றால், நாம் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள் என்றால், அல்லாஹ்வினுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், என்னை மறுத்தவர்கள் நரகம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏகத்துவமா ஷிர்கானா
பெரும்பாலான இஸ்லாமிய சமுதாயம் ஷிர்கின் பக்கம், இணை வைத்தலின் பக்கம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, வரக்கூடிய மாசம் ரபியுல் அவ்வல் மாசம், இந்த மாசம் இந்த ரபியுல் அவ்வல் வந்துருச்சு. இந்த ரபியுல் அவ்வல் மாசம் என்ன? மௌலூத் ரொம்ப ஃபேமஸ். இந்த மௌலூதில் வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் இணை வைப்பின் வாசல் மிக தெளிவாக இருக்கும். என்னருமை சகோதர சகோதரிகளே, ஒரு காலம் நாங்களும் சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில தான் பாடம் பயின்றோம், கல்வியை பயின்றோம். அந்த மதரசாவில் தான் நாங்களும் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் எங்களுடைய நிலையை பார்த்தீர்கள் என்றால், இந்த மௌலூது ஓதுறதுல மிக தீவிரமாக இருந்தோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் கேட்போம், ஒவ்வொரு பைத்துக்கும் ஒரு மெட்டு போடுவோம். ரொம்ப ராகமான ஓதுனம் தான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்க பிரதான நோக்கம், சில செய்திகளை மட்டும் சொல்லி காட்டுகின்றேன். என்ன? வருவாங்க, மௌலூது ஓதணும்னு கேட்பாங்க. மௌலூது ஓதணும்னு கேட்டா விடிமொழுதா நடமொழுதான்னு கேட்போம். விடிமொழுதுன்னா என்ன, நடமொழுதுனா என்ன? விடிமொழுது என்றால் விடிய விடிய ஓதுவது, நடைமொழுது என்றால் விரைவாக முடிப்பது. அப்படி என்றால் கூலிக்கு தகுந்தது போல மாரடிப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல அல்லாஹ் காக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எப்படி தெரியுமா? இதே விடிமொழுதா இருந்தா சல்லூ பினா பிதிமாமி அலா ஷஃபீல் அனாமி, இப்படி. அதே நடமொழுதா இருந்தா சல்லூ பினா பிதிமாமி அலா ஷஃபீல் அனாமி. எனக்கு அதுக்கு மேல வார்த்தை வரல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனுடைய பொருள்கள்லாம் தெரிந்தால் அவ்வளவு ஒரு பாராதூரமான ஒரு செயல். முழுக்க முழுக்க அது மக்களிடமிருந்து செல்வத்தை பறிப்பதற்காக வேண்டிய இது போன்று பேரம் பேசிதான் செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலம். அது மட்டும் இல்ல, அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் நாம் சிந்திக்க ஆரம்பித்த பிறகுதான் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு பெறுகிறோம். எப்படி? மௌலூதுல வரக்கூடிய வார்த்தை, அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், இதெல்லாம் ரஹ்மத்தான் ஓதணும். அந்த சத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கஃபாருல் ஹதாயா, எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே, அள்ளித்துளிக்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே. இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கேட்கிறான். அப்ப அந்த மௌலூதுல வரக்கூடிய வார்த்தை என்ன? நபியே, அள்ளித்துளிக்கும் எங்களுடைய பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். யாமன் தமாதா வஜ்தரம், ஓ பாவம் செய்த ஆத்மாவே, துப் தௌபா செய், துப் வஅ்தரிஃப் வர்ஜுல் கரம். இந்த ஹரம் ஷரீஃப்ல அடங்கி இருக்கிறாரே அவரிடத்தில் மன்னிப்பு கேள். எப்படிப்பட்ட வார்த்தை! சின்ன பிள்ளையை கொடுத்து கேட்டா கூட சொல்லுங்க, நம்மளுடைய பாவங்களை யார் மன்னிப்பான்னு கேட்டா சொல்லும், தெளிவா சொல்லும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வார்கள். எவ்வளவு ஒரு பாராதூரமான வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே. வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் அதிலிருந்து பிரிந்து விடாதீர்கள். வதுகுர் நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளை நினைவு கூறுங்கள். இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா. இதற்கு முன்னால் பல பிரிவுகளாக, பல கூறுகளாக நீங்கள் பிரிந்தே கடந்தீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றானே, இந்த மௌலூதுடைய அர்த்தம் தெரியாமல், இந்த மௌலூதுடைய வரிகளுடைய அர்த்தம் உள்ளான கருத்துகள் புரியாமல் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தோம். அல்லாஹ் பாதுகாத்தான்.
ஃபன்கதக்கும் மின்ஹா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அதிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று சொல்லி காட்டுகின்றானே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த வழிகேட்டில் இருந்து நம்மை காப்பாற்றினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் பொழுது ஓதி இருக்காங்களா? தலைப்புக்கு வந்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது மௌனம் ஓதி இருக்காங்களா? யாரையாவது வரம்பு மீறி புகழ்ந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மரியமனுடைய மகன் ஈசாவை அந்த சமுதாயத்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், வரம்பு மீறி என்னை புகழ்ந்து விடாதீர்கள். ஆனா அப்துல்லாஹி வ ரசூலிஹி, என்னை அல்லாஹ்வினுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வினுடைய அடிமை என்று கூறுங்கள், வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். அப்ப வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லும் பொழுது நான் வரம்பு மீறி புகழுவேன். அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மறுப்போம். அதானங்க அதுக்கு அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? வரதட்சணை வாங்காதீங்கிறான்ல. பெண்களுக்கு உண்டான மகரை மனமோந்து கொடுத்து திருமணம் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இல்ல, நான் வாங்கிதான் திருமணம் செய்வேன், வரதட்சணை வாங்கிதான் திருமணம் செய்வேன். அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு மாற்றமாக மாற்றம் செய்வதா இல்லையா? அதே போலதான் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்றால் அல்லாஹ் எப்படி தன்னுடைய தூதரை புகழும்படி ஏவினானோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக செய்யக்கூடாது. அதற்கு மாற்றமாக செய்தால் அல்லாஹ்வினுடைய தூதரை மறுத்து விட்டோம் என்பது அதனுடைய பொருள். நாம் எதுல சுன்னாவை ஃபாலோ பண்றோம்? நபி வழிய எதுல நம்ம ஃபாலோ பண்றோம் சொல்லுங்க பாப்போம். தொழுகையில ஃபாலோ பண்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சல்லு, நீங்கள் தொழுகுங்கள், கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு மக்களை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ கற்றுக் கொடுத்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ். அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோமா? தொழுகையில நபி வழியை ஃபாலோ பண்றோமா? இல்ல. எந்த வழியை ஃபாலோ பண்றோம்? மதுஹப், ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் ஹம்பலி என்றும் மாலிக் என்றும் இந்த மதுஹபுகள் என்ன சொல்கிறதோ அந்த மதுஹபினுடைய சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப தொழுகையில நபி வழி இல்ல. எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய சகோதரி சொன்னார்கள், நாம எதுலங்க நபி வழியை பின்பற்றுறோம்? தொழுகையில நபி வழி இல்ல, நோம்புல நபி வழி இல்ல, ஜக்காத்துல நபி வழி இல்ல, ஹஜ்ஜில நபி வழி இல்ல, கொள்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையில நபி வழி இல்ல. நம்மளுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணம் எளிய முறையில் திருமணம் நடத்துங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யார் எளிய முறையில் தங்களுடைய வீடுகளில் திருமணம் செய்கிறார்களோ அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறது என்று சொன்னார்கள். நபி என்ன எளிய முறையில் திருமணம் பண்ண சொல்றது? நான் ஆடம்பரமா தான் பண்ணுவேன். அப்ப யாரை எதிர்க்கிறோம்? அல்லாஹ்வினுடைய தூதரை எதிர்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் யார்? அல்லாஹ்விடமிருந்து நமக்கு செய்தியை பற்றி சொன்னவர்கள். அப்படி என்றால் நாம் யாரை எதிர்க்கிறோம்? அல்லாஹ்வை எதிர்க்கிறோம். நபி வழிக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வை எதிர்க்கிறோம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன எப்படி வாழ்ந்தேனோ, என்னுடைய செயல், என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய அங்கீகாரம், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யஹ்புபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழியை எதிலும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை, அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வீடுகளில் ஏற்படக்கூடிய மரணம் நம்ம புறக்கணிக்கிறோமே, அது நம்மளை எந்த நிலையில நிப்பாட்டி இருக்கு தெரியுமா? நல்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான்.
நபி வழியை புறக்கணிப்பதன் காரணத்தினால், நபி வழியை அறிந்து கொள்ளாததின் காரணத்தினால் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தவர்களுடைய வீடுகள்ல சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் உருவாக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் செய்ய வேண்டும். நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னா எனக்காக என்னுடைய பிள்ளை தொழு வைக்கணும், எனக்காக அவன் பிரார்த்தனை செய்யணும். அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு தகப்பனுக்கு ஒரு புள்ள தொழுக வைக்கிறான். என்னுடைய தகப்பன் மரணிச்சிட்டார், என்னுடைய தகப்பனுக்கு நான் தொழுக வைக்கிறேன். முதல் தக்பீர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கள் என்று, சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது தக்பீர், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அந்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் அந்த துஆ ஓத சொன்னாங்க, ஓதியாச்சு. மூன்றாவது தக்பீர் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், அதில் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜ் வல் பர்த் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா யுனக்கைத ثوبுல் அபியது மின் அப்தனஸ் வப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னah வஅய்துஹு மின் அதாபில் கப்ரி வஅதாபின் நார். இந்த துஆ எப்படிப்பட்ட அர்த்தம் தெரியுமாங்க? அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு. என்னுடைய தந்தை இறந்து விட்டார். ஒரு மகனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் அல்லாஹ்விடத்தில் உருகி பிரார்த்தனை செய்கிறான், வர்ஹமுஹு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு அருள் புரி, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அலட்சியப்படுத்தி யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸ்லஹு, அவர் சென்று சேரக்கூடிய இடத்தை கண்ணியமான இடமாக ஆக்கி யா அல்லாஹ், வவஸ்ஸி' முத்கலஹு, அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி யா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜ் வல் பர்த், அவரை ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் சுத்தமான தண்ணீரை கொண்டு அவரை கழுவு யா அல்லாஹ், அவரை பாவத்திலிருந்து விடுபடச் செய் யா அல்லாஹ், வப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை கொடு யா அல்லாஹ், வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு யா அல்லாஹ், வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் இருந்த துணைவியை விட சிறந்த துணையை கொடு யா அல்லாஹ், வஅத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை சொர்க்கத்தில் நுழையச் செய், வஅய்துஹு மின் அதாபில் கப்ரி வஅதாபின் நார், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னரை வேதனையிலிருந்தும் நாளை மறுமை நாளில் நரக வேதனையிலிருந்தும் என்னுடைய தந்தையை காப்பாற்று யா அல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் உருகி அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரணித்தவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லதை பேசுங்க. ஏன்? அங்கே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு மலக்குமார்கள் நிற்கிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை, பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அதாவது பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி உருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். அப்ப அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன சொல்றான்? யார் கையேந்தினார்களோ அவர்களை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அடுத்ததாக மலக்குமார்களுடைய பரிந்துரை, மலக்குமார்களுடைய பரிந்துரை அவருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அடியான் இறந்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். அதே போன்று யா அல்லாஹ் இவனுக்கும் சிறந்த பாக்கியத்தை கொடு, இவனுடைய பாவங்களையும் மன்னித்து விடு, இவனுடைய கபரையும் விசாலமாக ஆக்கிவிடு என்று அல்லாஹுவினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள். நபி வழியில் நடந்தால், நபி வழியை அறிந்து கொண்டால், ஒரு தந்தைக்காக வேண்டி அல்லது ஒரு தாய்க்காக வேண்டி ஒரு மகன் எப்படி உருகி பிரார்த்தனை செய்கிறார், அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டால் அவனுக்கு சொர்க்கம். இப்ப நபி வழிக்கு மாற்றமா செய்யறோமே, மதுஹப் அடிப்படையில ஜனாசாவை அடக்கம் பண்றோமே, அந்த பிள்ளையில போய் கேளுங்க, உன்னுடைய தந்தைக்கு எப்படி பார்த்து வச்சாரு அஜர்த்து தெரியாது. அவர் ஓதிய துஆக்களுக்கு என்ன பார்த்தோம்?
தெரியாது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். நரகத்தில் இருந்து நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவியதனுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களாக வாழ்வதனுடைய நோக்கம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும். அதுக்காக தான் நம்ம முஸ்லிமா வாழ்றோம். அந்த வெற்றியை தடுக்கக்கூடிய காரியம் கடைசி நேரத்தில் கூட இல்லைங்க. நபி வழிக்கு மாற்றமாக செய்தால் கடைசி நேரத்தில் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு துர்பாக்கியசாலி. நபி வழி ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக அவன் இருக்கிறான். அப்ப நபி வழியின் அடிப்படையில் நடப்பது எவ்வளவு ஒரு அருளாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு ஒரு பாக்கியமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நபி வழிக்கு மாற்றம் செய்கிறோமே. இன்றைக்கு பல காரியங்களில் நாம் மாற்றம் செய்கிறோம். வீட்டில் நடக்கக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரிதான், திருமணமாக இருந்தாலும் சரிதான், கொள்கையாக இருந்தாலும் சரிதான், அதிகமான விஷயங்களில் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு மாறு செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்க சோலைகளை நுழைவார்கள். அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய வழிமுறையை, அல்லாஹ்வினுடைய தூதரான நபி வழியை அறிந்து கொள்ளாமல் யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ, அவனுடைய வரம்புகளை யார் மீறுகிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது என்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார். என் அருமை சகோதரர்களே, அந்த எச்சரிக்கையை நாம் ஒவ்வொருவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அந்த இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வினுடைய பார்வையில், அல்லாஹ்வினுடைய சட்டத்தின் அடிப்படையில் யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்விடமிருந்து இறை தூதராக நபியாக வந்தவர்களை யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் தெளிவாக இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா மக்கத்து காஃபிர்கள் என்று, மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் அந்த வரலாற்று சம்பவத்தோடு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதை அறிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு நாமும் நபி வழியை பின்பற்றுவோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்களாக திகழ்வோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரவு புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.